சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆமென்.
இறைவா தன்னையின் மகப்பேறு வழியாக ஆட்சியும் பேரவை உலகுக்கு வழிபடுத்த திருமணமாக இது. அதனால் மனிதரான இயற்கருமான நிகழ்வுகள் முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் இன்னும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாமையார் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகும். அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாக இரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு என நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசேதாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கின வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாகிய நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தேன். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமைமிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன். இனிவரும் நாட்களிலும் உம் உயர்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அனைவரும் எழுந்திருப்போம்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஈசாயின் குலை கொழுந்து மக்களுக்கு ஓர் அரும் சிங்கமே, எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவனோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொகுப்பு 1 இறை வார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செகரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். தம்முடைய பிரிவு முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் நிறைய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவு வேறுந்த மதுவு அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆழ்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்கள் பலரை தம் கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையர் மக்களோடு ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலை கீழ்ப்படியாதவர்களை பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதர், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவர். அதுபோல் என் மனைவி வயது முதிர்ந்தவராயிற்று என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் இருப்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் 2 வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவரிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே,
இகழ்ச்சிகளும் அவமானங்களும் நமது வாழ்க்கையில் புதிதல்ல. ஏதோ ஒவ்வொரு காலச்சூழ்நிலையில் பல்வேறு மனிதர்களிடமிருந்து இகழ்ச்சிக்கான வார்த்தைகளையும் சில அவமான சொற்களையும் சுமந்துதான் நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய இதயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலியை தரலாம், உள்ளத்தை ஊடுருவ குத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளும் அவமானங்களும் நிரந்தரமானவையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நல்லவைகள் நடப்பதற்கு சாத்தியங்கள் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த இறைவார்த்தை வழியாக கற்றுத்தருகிறார். இந்த முதல் வாசகத்திலே சிம்சோனுடைய பிறப்பு வழியாக கருவுற இயலாத அந்த பெண்ணை கடவுள் கருவுற செய்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியிலும் கூட எலிசபெத் கருவுற இயலாதவர் என்று கருதப்பட்டாலும் ஆண்டவருடைய வல்லமை ஆட்கொள்ளுகிற பொழுது அவர் கருவுறுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, மக்களுள் என்னை இகழ்ச்சிக்குள்ளாக்க அவர் விரும்பவில்லை என்று எலிசபெத்து சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கிறோம். எனவே கடவுளுடைய கைவன்மை நம்மோடு இருக்கிறார். நமக்கான அவமானங்கள், நமக்கான நிகழ்ச்சிகள், நாம் சந்திக்கின்ற அவப்பெயர்கள், இவைகளை தாண்டி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் எதையும் நல்லதாக செய்வதற்கு வலிமை பெற முடியும் என்கிற நம்பிக்கையை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் நிகழ்ச்சிகளும் நிரந்தரமானவையாக இருக்க வாய்ப்பில்லை. இவைகளை கடந்து போவதற்கு கடவுள் தனது வலிமையை காட்டுவார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் பீடங்களை நாங்கள் வைத்து காணிக்கைகள் கனிவுடன் நோக்கி அருளுமாய் வேண்டுகிறோம். இவ்வாறு உலகத்து நாங்கள் கொண்டு வருவது முதலாற்றலாம் புனிதம் அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் தன்னை தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவேற்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னர் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே மாதவர் அணிகளோடு இணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்தையும் போன்று. ஆகவே நம்முடைய ஆலயம் குறித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடம்புடனே தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மிருந்து இறந்தையும் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவங்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வாரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிறத்தினை உயிர்ப்பினை நினைவுகூரும் வாழ்த்தரும் அப்பத்தை மேற்கொள்ளும் எண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியர்களை தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீரே என்று உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவுகூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் பீட்டர் சுசிநாதர் சதீஷல்லா திருநிலைவராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தவர்களும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
தாயார் புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவர்களில் மூத்தவராய் இருந்தவராய் புனித அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்படியாக பேசுவது நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் மீட்டு நலமாயிருப்போம். ஆமென். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய உங்களுடைய இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இருநிலை சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலை சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலை சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அவமானங்கள் நிகழ்ச்சிகளை போக்கி நம்மை வலிமைப்படுத்துகிற ஆண்டவர். விடுதலை தகுதியான முறையில் பங்கெடுப்பது நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். இந்நாண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் வாழ்வில் தெய்வமே, உன்னை என்றும் வாழ்த்துகிறேன். காலம் முழுதும் காக்கும் என்னை ஞானம் வழங்கிடுவே. இயேசுவே, என் வாழ்வில் தெய்வமே, உன்னை என்றும் வாழ்த்துகிறேன். என்னையும் தேர்ந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே, உன் கோவிலில் ஓரிடம் எனக்கு அளித்தார். என்னையும் தேர்ந்து கொண்டார், என்னையும் வைத்தார்.
நம்பிக்கை தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயத்தில் நீர் பட்டியலை செய்த பிறர் அன்பு தொடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் ஓம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தலின் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணியாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மித்தரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்னென்னும் போற்றுதற்குரிய என் கடவுளாக எமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாகிய எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறுங்கள். கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பம் மீது விருப்பம் கொள்ளவும் அதனால் எங்கள் மீட்பின் மாட்சி மிகு பிறப்பு தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அவமானங்களை தாண்டி வாழும் வலிமையை பெற்றிட என்று வாருங்கள். வாழ்வுகளை தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவனின் தாயே, ஆதாரம் எல்லாமே நீயே. ஆன்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. ஆதாரம் நீரென்று ஆண்டவனின் தாயே, ஆதாரம் எல்லாமே நீயே. உன்னாலும் சொல்லாத நாவொன்று இல்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. உன் நாமம் சொல்லாத நாவொன்றும் இல்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகவே. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகவே. ஆதாரம் நீரென்று ஆண்டவனின் தாயே, ஆதாரம் எல்லாமே நீயே. ஆன்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு
சதா காலமும் ஆராதனையும் துதியும்